16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே எனத் தொடங்கும் பாடலை முதலில் எழுதினார் கங்கை அமரன். பாரதிராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடித்த இந்த படம் 1977 ரிலீஸ் ஆனது. முதலில் எழுதிய பாடலே நல்ல ஹிட்டானது. எஸ். ஜானகி குரலில் செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே எனத் தேடங்கும் அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. இளையராஜாவின் இசை, ஸ்ரீதேவியின் நடிப்பு, ஒளிப்பதிவாளர் நிவாஸ், இயக்குனர் பாரதிராஜா என பல விஷயங்களும் அந்த பாடலில் சிறப்பாக அமைந்திருக்கும். செந்தூரப்பூவே பாடலை பாடிய எஸ். ஜானகிக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த பாடலுக்கு அபிநயம் பிடித்து ஆடிய ஸ்ரீதேவி பிற்காலத்தில் இந்திய சினிமாவில் புகழ்மிக்க நடிகையானார். உண்மையில் செந்துவாரப்பூ என ஒன்று உலகில் கிடையாது, கற்பனைக்காக நான் எழுதினேன் என்று பிற்காலத்தில் பேட்டிகளில் கங்கை அமரன் கூறியிருந்தார். அந்த செந்துவாரப்பூ சினிமாவிலும் பின்னர் புகழடைந்தது. இந்த பேரில் ஒரு படமே வந்தது. அந்த பூ பேரில் பல பாடல்கள் வந்தன. செந்தூர பூவே எனும் பேரில் தொலைக்காட்சி தொடரும் எடுக்கப்பட்டது. இப்படி இல்லாத பூவை வைத்து முதல் பாடல் எழுதிய கங்கை அமரன் இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகம் கேண்ட திரைக்கலைஞர், பாவலர் சகோதரர்களில் கடைக்குட்டி கங்கை அமரன். தனது அண்ணன்களுடன் பல மேடை கச்சேரிகளில் பங்கேற்று இசையை கற்றவர். அண்ணன்களை குருநாதர்களாக நினைத்து சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர்.